Hallelujah. Thank you, Jesus. Praise you, Jesus. Hallelujah. லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். ஹல்லேலூயா. 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 என்ன அனுப்பியுள்ளார் சொல்லுங்க. ஆண்டவர் என்ன அனுப்புறார். ஹல்லேலூயா. 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 கவனத்தோட கேளுங்க பசங்களா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இந்த உலகத்தில் தான் நாங்கள் அனைவரும் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் தான் நாங்கள் அனைவரும் வாழ்கின்றோம். இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனா போராட்டம் என்பது உலகத்தை சார்ந்தது கிடையாது. போராட்டம் என்பது உலகத்தை சார்ந்தது கிடையவே கிடையாது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கொஞ்சம் படிங்க. நாங்கள் உலகில் தான் வாழ்கிறோம், எனினும் எங்கள் போராட்டம் உலகை சார்ந்தது அல்ல. அல்லேலூயா. எங்கள் போராட்டம் உலகத்தை சார்ந்தது அல்ல. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நான் எங்களுக்குள்ள இருக்கிற ஏகப்பட்ட ஆசைகள், நமக்குள்ள இருக்குதுன்னா ஏகப்பட்ட ஆசைகள் இருக்குது. ஆசை இருக்குது நல்லா படிக்கணும், ஆசை இருக்கிறது நிறைய சாதிக்கணும், ஆசை ஏகப்பட்ட ஆசைகள், கொஞ்சம் நெஞ்சம் ஆசைகள் கிடையாது, ஆனா ஏகப்பட்ட ஆசைகள் நமக்குள்ள இருக்கு. ஆனா அதை நிறைவேறுமா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அல்லேலூயா. அதை ஒத்துக்கிறீங்களா? முத எனக்குள்ள ஆசை இருக்குன்னு யாரால இல்லைன்னு சொல்லவே முடியாது. இந்த விஷயத்த எனக்குள்ள என் விருப்பத்துக்கு தகுந்தபடி எல்லாமே நடக்க வேண்டும், என் இஷ்டத்துக்கு தகுந்தபடி தான் எல்லாமே நடக்க வேண்டும் என்பது எனக்குள்ள ஒரு பெரிய ஆசை இருக்கு. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லுவாரு, உள்ளத்தை படைத்த தேவன் உன் உள்ளுக்குள்ள என்ன ஆசை இருப்பது என்பது அவருக்கு மட்டும்தான் நன்றாகவே தெரியும். அப்படின்னு அவரோட சித்தத்தை தகுந்தபடி, அவரோட விருப்பத்துக்கு தகுந்தபடி எல்லாமே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவரோட விருப்பத்துக்கு தகுந்தபடி எல்லாமே இருக்க வேண்டும். இப்ப கவனத்தோட கேளுங்க. 3 நாளைக்கு முன்னாடி நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட இந்த ஒரே ஒரு வசனம் தான் கொடுத்தார். ஆண்டவரோட ஆவி உன் மேல இருக்கு அப்படின்னாரு. அல்லேலூயா. 3 நாளா அதே வார்த்தையை கொடுத்துட்டு ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரோட ஆவி நாங்கள் பெற்றுக்கொண்ட பிறகு, நல்ல கவனத்தோட கேளுங்க, பெற்றுக்கொண்ட பிறகு சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா. ஆண்டோட ஆவி நான் பெற்றுக்கொண்ட பிறகு என்னோட பழைய இயல்பு, சொல்லுங்க பழைய இயல்பு, மோசமான இயல்பு. அது பழைய இயல்புன்னு சொன்னா ரொம்ப அசிங்கமான இயல்பு, மோசமான இயல்பு. நான் தான் செஞ்சேன், நான் தான் செய்யறேன், நான் தான் பண்றேன், நான் தான் நோன்றேன், நான் தான் கின்றேன், நான் தான் எல்லாமே கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, எல்லாமே நான் தான் நான் தான் நான் தான். இல்லத்துக்கு நான் நீதி கேட்பேன். தப்பு செஞ்சா கூட நீ என்ன பண்ணுவேன், நான் நீதியா பேசுவோம். ஆண்டோட ஆவியை நீ பெற்றுக்கொண்ட பிறகு இந்த பழைய இயல்பு ஆட்டோமேட்டிக்கா இறந்து போயிடும். ஏனென்றால் உங்களுக்குள்ள இருக்கிற அசுத்தம் அது சுத்தமா ஆண்டவர் சுட்டு எரிப்பார். எத்தனை பேருக்கு இப்ப இருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்கும்? இல்லாட்டி ஆவியானவர் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்குமா? நல்ல கவனத்தோட கேளுங்க. ஒரு நிமிஷம். அந்த அனுபவம் இருந்தாதான் நீங்க கரெக்டா பேசலாம். என் பழைய இயல்பு என்பது என்னால நன்றாகவே சொல்ல முடியும், என் புது இயல்பு என்னால நன்றாக சொல்ல முடியும். ஏனென்றால் நான் அதை அனுபவிக்கிறேன். நான் புனித சின்னப்பர் அழகா சொல்லுவார், இந்த கருத்து உண்மையானது, இந்த சொல் உண்மையானது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக வந்தார், இல்லத்தோட பெரிய பாவி நான் தான் என்பதை சொன்னார். அதனால அதை அனுபவிச்சார். நான் தான் என்பதை சொன்னார், நான் அதை அனுபவிச்சார் அவர். அல்லேலூயா. அதை அனுபவிக்கிற வரைக்கும் உன்னால சொல்ல முடியாது எங்களோட புது இயல்பு இருக்கு, அதை நீ அனுபவிக்கணும். பாருங்க, உங்க சடங்குகள் வேற, உங்க பக்தி முயற்சிகள் வேற, உங்க செயல்கள் வேற. ஆனா சத்தியத்துல வாழ்வது என்பது வேற.
ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்லுவார், சத்தியம் உனக்கு விடுதலை கொடுக்கும். உன் சடங்கு விடுதலை கொடுக்க போறது கிடையாது, சத்தியம் விடுதலை கொடுக்கும். அப்படின்னா நீங்க சொல்லலாம், நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன் என்பது நீங்க சொல்லலாம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்துக் கொள்ளவில்லை, நான் தான் உங்களை. அப்புறம் எது முக்கியம்? தேர்ந்தெடுக்கிறவர் பொறுப்பா இருக்கின்றார். நாம கடவுளை தேர்ந்தெடுக்கும் போது நாங்க பொறுப்பா இருக்க மாட்டோம். எத்தனை பேர் பொறுப்பா இருக்க முடியும் உங்களால? எத்தனை பேர் பொறுப்பா இருக்கிறீங்க? கை ஈஸியா தூக்கி சொல்லலாம். எத்தனை பேர் பொறுப்பா இருக்கிறீங்க? உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, உங்க படிப்புல இருந்தாலும் சரி, உங்க கல்யாணத்துல இருந்தாலும் சரி, உங்க மனைவி கிட்ட இருந்தாலும் சரி, இல்லாட்டி உங்க கணவன் கிட்ட இருந்தாலும் சரி, இல்லாட்டி உங்க பிள்ளைங்க கிட்ட இருந்தாலும் சரி, நீங்க சொந்தமா சம்பாதிக்கிற பணத்துக்கிட்ட இருந்தாலும் சரி, நீங்க பொறுப்பா இருக்கிறீங்களா? நான் நிறைய சம்பாதிக்கிறேன், அதனால எப்படி வேணா நான் செலவு பண்ணலாமா? நல்ல கவனத்தோட இருக்க. நீங்க எதுவுமே பொறுப்பா இருக்கிறீங்க. பொறுப்பு இருந்தால்தான் உன்னால சொல்ல முடியும் ஆண்டவர் உங்களுக்குள்ள செயல்படுகிறார். பொறுப்பு இல்லாம கடவுள் உங்களுக்குள்ள செயல்படுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் பொறுப்பு இல்லாதவங்க எப்படின்னு கேளுங்க, நான் சொல்றேன் பதில். சத்தமா கேளுங்க. பொறுப்பு இல்லாதவங்க எப்படி இருப்பாங்க கேளுங்களா? ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால். ஆத்துல ஒரு கால் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுவார் யாக்கோபு புத்தகத்துல, ஒரே ஒரு ஊற்றுல இருந்து உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் வர முடியுமா? அதே போல பொறுப்பு இல்லாதவங்க இப்படிப்பட்டவங்க. பொறுப்பு இல்லாதவங்க இப்படிப்பட்டவங்க. அல்லேலூயா. நீங்க எல்லாரும் சொல்லலாம், நான் பொறுப்பா இருக்குன்னு சொல்லலாம். இல்ல இல்ல இல்ல, தூய ஆவியானவர் நீ பெற்று கொண்ட பிறகு அப்போதுதான் உன்னால பொறுப்பாக இருக்க முடியும். தூய ஆவியானவர் பெற்று கொண்ட பிறகுதான் உன்னால பொறுப்பாகவே இருக்க முடியும். ஏனென்றால் அவர் உன்னை வழி நடத்துவார். நீ உன்னை வழி நடத்த போறது கிடையாது, அவர் உன்னை வழி நடத்துவார். எத்தனை பேர் குதிரை ஓட்டி இருக்கிறீங்க? கார் ஓட்டி இருக்கிறீங்க. சரி, எத்தனை பேர் கார் ஓட்டிக்கிறீங்க, பைக் ஓட்டிக்கிறீங்க, சைக்கிள் ஓட்டி இருக்கிறீங்க? அதுக்காக வழிக்கு வரும். குதிரை ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் தான் உங்களுக்கு. சரி, எத்தனை பேர் சைக்கிள் ஓட்டி இருக்கிறீங்க? இந்த 3 சைக்கிள், சின்ன சக்கர சைக்கிள், சின்ன பசங்க ஓட்ட, எத்தனை பேர் அதை ஓட்டி இருக்கிறீங்க? அது எப்படி அதை போகும்? அது எப்படி போகும்? அது அதே போல தூய ஆவியானவர் உன்னை பிடித்து கொண்டு உன்னை ஓட்டுவார். தூய ஆவியானவர் அப்படி உன்னை பிடிச்சி ஓட்டலன்னா நீ தானே எங்கே போய் இடிச்சுக்குவ. தூய ஆவியானவர் உன்னை பிடித்து கொண்டு அவர் உன்னை வழி நடத்த வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், தூய ஆவியானவர் வந்த பிறகு என்னிடம் எடுத்துக்கொண்டு உம்மிடம் கொடுப்பார், உன்னை வழி நடத்துவார். அல்லேலூயா. உன்னை அவர் வழி நடத்துவார். எத்தனை பேர் உங்களுக்கு ஆசை இருக்கு உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு? உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு எத்தனை பேர் ரொம்ப ஆசை இருக்கு? பாத்தீங்களா, அந்த தம்பி வந்துட்டு தட்டு வந்து வச்சுட்டு அவனோட வாழ்க்கையை அவன் நடத்த போறான்றான் பாரு. உன் வாழ்க்கையை நீ நடத்துறதுன்னு சொன்னான்னா அப்புறம் நீ கடவுளா இருக்கணும். வெரி குட், தேங்க்யூ ஜீசஸ். தம்பிக்கு கை தட்டுவோம். ஆண்டவர் என்னோட இருந்தால் என்னோட வாழ்க்கை அவர் நடத்துவார். ஆண்டவர் என்னோட இருந்தால் அவர் என் வாழ்க்கையை நடத்துவார். அப்படின்னா யோவான் 15 என்ன சொல்றாரு? நான் உங்ககிட்ட இல்லைன்னு சொன்னா நீ வந்து ஏதாவது செய்யறதுன்னா அது முடியாத காரியம். அல்லேலூயா. அதனால வெரி குட். இன்னொரு தடவை கை தட்டுவோம் தம்பிக்கு. அல்லேலூயா. ஒரு கரெக்டா சொன்னாதான் ஆனா ஒரு சீக்கிரமா. அல்லேலூயா. ஆண்டவர் என்னோட இருக்கும் போது ஆண்டவர் என்னோட வாழ்க்கையை நடத்துவார். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்னோட இருக்கிறார் தனிப்பட்ட முறையில். ஆண்டவர் என்னோட இருக்கிறார் தனிப்பட்ட முறையில். ஓகேங்களா? ஆனா பைபிளுக்கு தகுந்தபடி எனக்கு ஒரு துணையாளர் கொடுப்பார். கரெக்டா இல்லைங்களா? ஓகேங்களா? துணையாளர் கொடுப்பார். மத்தேயு 18:19 என்ன போட்டிருக்குது? எங்க 2 அல்லது 3 பேர் என்னோட நாமத்தினால் ஒன்றாகவே கூடி ஒரே மனதோட ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருக்கின்றேன். இப்போ நான் வந்து ஒரு மனசோட இருக்கலாம், என் மனைவி வந்து வேற மனசோட இருக்கலாமே. அப்புறம் என்ன அங்க என்ன நடக்க போதும்?
பைபிள் இது அப்படிதான் பேசிக்கிறது. அப்புறம் அங்க என்ன நடக்கும்? கடவுள் அங்க இருப்பாரா? சத்தமா இருப்பாரா? இருப்பாரா? இருக்க மாட்டார் என்பதை நீங்க சொல்றீங்க. கடவுள் அங்க இருப்பார். கடவுள் அங்க இருப்பார். யாருக்காக இருப்பார்னு கேட்டீங்கன்னா, நீங்க பைபிள் ஒழுங்கா படிக்கிறது கிடையாது. கடவுள் உனக்காக அங்க இருக்க போறது கிடையாது. யார் சொல்ற பேச்சு கேட்காதவங்க இருக்கிறாங்களா, அவங்களுக்காக தான் வந்து நிற்பார். ஏன்னு கேட்டா அவங்கள காப்பாற்றணும். யாருக்காக சொல்லுங்க? யாருக்காக? எனக்காக. ஹல்லேலூயா. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி கடவுள் வந்து ஏதோ நான் இருக்கிறேன், எங்க மனைவி அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. கடவுள் எந்த அளவுக்கு பெரியவரா இருக்கிறார் என்பது அந்த காணாம போன ஆட்டுக்குடிக்காக நிச்சயமா அவர் இறங்கி வருவார். நிச்சயமா அவர் இறங்கி வந்து செயல்படுவார். ஹல்லேலூயா. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி கடவுள் செயல்படுறது கிடையாது. அதான் ஏசாயா புத்தகத்தை சொல்வாரு, என்னோட எண்ணங்கள் உங்களோட எண்ணங்கள் அல்லவே அல்ல. ஏன் எண்ணம் நான் நினைக்கிறது அது உங்களுக்கு மாதிரி இருக்க போறது கிடையவே கிடையாது. கவனத்தோட இருங்க. ஏன்னு கேட்டால் நமக்கு வந்து தேவையானது என்ன? நமக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்? நமக்கு என்ன வேணும்? சத்தமா நமக்கு என்ன வேணும்? பரிசுத்த ஆவி நமக்கு தேவை. தேவ ஆவி. we need the Holy Spirit. Hallelujah. Holy Spirit இல்லாம உன்னால ஒண்ணுமே பண்ண உன்னால எதுவுமே செய்ய முடியாது. நீ இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் கூட நீ சொல்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை இறங்கி வந்து சொல்ல வேண்டும். நீ இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்றதுக்கு கூட பரிசுத்த ஆவியானவர் உங்களை இறங்கி வந்து செயல்பட வேண்டும், சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர். நீங்க சொல்லிக்கலாம் இயேசு கிறிஸ்து ஆண்டவர், இயேசு கிறிஸ்து சொல்லிக்கலாம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? உள்ளத்திலிருந்து நீ வழிபட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவான சொல்ல தூய ஆவியினர் தான் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஏன் என்றால் தூய ஆவியினர் இயேசு கிறிஸ்துக்கு சாட்சி. தூய ஆவியினர் இயேசு கிறிஸ்துக்கு சாட்சி. இத பாருங்க, எல்லாத்தோட பெரிய பாவம் இந்த உலகத்தில் இருக்குது என்னன்னு கேட்டீங்கன்னா, அடிக்கடி நிறைய டிபேட் பார்ப்பேன் நான். என்ன இயேசு கிறிஸ்து உயர்த்துட்டாரா, இப்படியா அப்படியா, ஒரு பெரிய வாக்குவாதங்கள் நடக்குது. ஆனா இதுக்கு சாட்சியா இருக்கிறவர் தூய ஆவியானவர். ஏன் என்றால் தூய ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவை உயர்த்த செய்தார். தூய ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவை உயர்த்த செய்தார். பைபிள் என்ன போட்டிருக்குது? எல்லாம் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும். ஆனா தூய ஆவியானவருக்கு எதிர்ப்பா நீ பாவம் செய்தால் உனக்கு மன்னிப்பு என்பது கிடையவே. என்ன பாவம் அது அப்படின்னா, கடவுளால ஒரு செத்தவனா எழுப்பவே முடியாது. கடவுளால ஒரு செத்துவரை எழுப்பவே முடியாது. புனித சின்னப்பரோட வாக்குவாதம் இதுதான். ஏன் நீங்க கடவுள் கடவுள் என்றீங்க, நீங்க கடவுள் வந்து செத்தவனை எழுப்ப முடியாதா? அதான் வாக்குவாதம் இருக்கு. இனி வரைக்கும் அந்த வாக்குவாதம் நடந்துக்கினே இருக்குது. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறாரு? ஒரு காலத்துல நான் நம்பவே இல்லை. நீங்க கையை தூக்குறீங்க சும்மா. ஒரு காலத்துல நானும் நம்பல. ஏதோ கோயிலுக்கு போவோம், அது வேற தினமும் கோயிலுக்கு போவேன் நான், தினமும் பூசைக்கு போவேன், தினமும் கோயிலுக்கு போவேன் நான். ஹல்லேலூயா. ஆனா கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியல. விசுவாசம் கிடையாது, தெரியல, சுத்தமா தெரியும். கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். போறோம், தினமும் பூசைக்கு போறோம், ஆனா கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அப்படின்னா விவிலியத்துக்கு தகுந்தபடி நீங்க பாத்தீங்கன்னா 23 தடவை யோவான் நற்செய்தியில வரும் பிதாவாகிய கடவுள் அழைப்பு கொடுக்கலன்னா இயேசு கிட்ட யாருமே இயேசு கிட்ட வரவே முடியாது. பிதாவாகிய கடவுள் அழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னா அந்த வார்த்தை நீங்க எழுப்ப வேண்டும். பிதாவாகிய கடவுள் யாருக்கு அழைப்பு கொடுப்பாங்க? பிதாவாகிய கடவுள் யாருக்கு அழைப்பு கொடுப்பார்? யாருக்கு கொடுப்பாரு? யாருக்கு அழைப்பு கொடுப்பார்? பிதாவாகிய கடவுள். முக்கியமான கேள்வி, யாருக்கு அழைப்பு கொடுப்பார்? அந்த விருப்பப்பட்டவங்க யாரு? ஏன் நீங்க இருக்கக்கூடாதா? ஏன் நான் இருக்கக்கூடாதா? ஒரு முக்கியமான வார்த்தை, யாருக்கும் பிடிக்காத ஒரு வார்த்தை பைபிள் இருக்குது.
அந்த வார்த்தை நீங்க என்னைக்கு நீங்க நம்புறீங்களோ அன்னைக்குதான் கடவுள் உங்களுக்கு அழைப்பு கொடுப்பார். இயேசு கிறிஸ்து மனிதனை நம்புறதை விட கடவுளை நம்புவதே மேல். எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனம். ஒரு வலுவற்ற மனிதன் மீது நம்பிக்கை வைக்கிறவனுக்கு ஐயோ கேடு. கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறவனுக்கு எப்போதும் அந்த ஆசீர்வாதம், அந்த பலம், அந்த வல்லமை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. வழக்கமா நாம எல்லாரும் யாரை நம்புவோம்? மனுஷனுங்க நிச்சயமா நம்புவோம், யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நாம எல்லாரும் மனுஷங்களை நம்புவோம். ஆனா பைபிள் எப்படி தெரியுமா எழுதி இருக்குது? மனுஷனை நம்பாத மனுஷனை என்ன செய்? அன்பு செய். மனுஷனை நம்பாத ஆனா மனிதனை அன்பு செய். அல்லேலூயா. நீ மனிதனை நீ அன்பு செய்கிறாய் என்பது, அவனை நம்பாம இருக்கிறன்னு சொன்னி அவனை அன்பு செய்யறன்னு சொன்ன நிச்சயமா உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கின்றது. அப்பதான் உன்னால மனுஷனை அன்பு செய்ய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக கவனத்தோட இருங்க. நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு செயல்பட பெரிய பெரிய காரியங்கள், பெரிய பெரிய அற்புதங்கள் எப்பன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு துணை கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. யாருமே என்னை கை கொடுக்கவே மாட்டாங்க. எல்லாரும் என்னை ஏமாத்திடுவாங்க. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? யாருமே என்னை கை கொடுக்க மாட்டாங்க. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நீங்க பைபிள் படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வாயை திறங்க ஆன்னு சொல்லுங்களா? சத்தமா, அந்த சத்தம் வரணும், நல்லா வரணும். வாயை திறந்தாலே பொணக்குழி என்கிறார். வாயை திறந்தாலே பொணக்குழி. மனிதர்கள் அனைவரும் பாவிகள். மனிதன் அனைவரும் பொய்யர்கள். மனிதன் அனைவரும் கடவுளுக்கு முன்னாடி குற்றவாளியாகவே நிற்கிறார்கள். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அதை நீ நம்பணும். மனிதன் தேவனோட மகிமையை எழுந்து விட்டான், அதை நீ நீ நம்பணும். மனிதன் இயேசு கிறிஸ்து செய்த செயலால் அவனுக்கு மன்னிப்பு வந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து செய்த செயலால் அவனுக்கு மன்னிப்பு வந்தது. அல்லேலூயா. எத்தனை பேர் பூசைக்கு போவீங்க? எத்தனை பேர் கோயிலுக்கு போவீங்க? அங்க அப்பத்தை உடைக்கும் போது, ரத்தத்தை பிடிக்கும் போது என்ன பண்றீங்க? அங்க எந்த சபை இருந்தாலும் சரி, அந்த அப்பத்தை ஒடிப்பாங்க, ரொட்டியை கொடுப்பாங்க, திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. அது என்ன செய்யறாங்க? என்ன செய்யறாங்க? ரத்தமா மாற்றுறதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். அங்க என்ன செய்யறாங்க? எதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, என் நினைவாக செய்யுங்கள். எதுக்கு? அந்த ஒரு வார்த்தை மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கும். எந்த சபைக்கு போனாலும் சரி, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, அதை செய்வாங்க. அந்த வார்த்தை மட்டும் கரெக்டா சொல்றோம், என் நினைவாக செய்யுங்கள் என்றார். என்னது அது? எதுக்கு அது? அப்படிங்களா? ஆனா போவீங்க, தினமும் பூச்சிக்கு போவீங்க, தினமும் போய் சாப்பிட்டு தான் வருவீங்க. மறுக்காத புழுக்காக யார் நொறுக்கப்பட்டார்? மறுக்காத உனக்காக யார் ரத்தம் சிந்தினார்? மறுக்காத உன் பாவத்துக்கு பலியானது யார்? மறுக்காத இந்த மோட்சத்தை திறந்தவர் யார்? மறுக்காத அந்த திரையை கிழிச்சவர் யார்? மறுக்காத மேலில் இருந்து கீழ் எரிக்க வந்தவர் யார்? மறுக்காத வெளியில 3வது நாள் வெளியில வந்தவர் யார்? நீ மறக்கிறதுனாலதான். அதனால்தான் சொன்னாரு, என் நினைவாக. ஆனா அப்போ கூட அல்லேலூயா நாம மறக்கிறோம். எல்லாரும் மூச்சு வாங்குங்க, நல்லா இழுங்க, நல்லா இழுங்க, நல்ல சத்தம் வரமா இழுத்தா நல்லா இழுங்க. ஒருத்தர் வந்துட்டு பெரிய போராட்டம் அவருக்குள்ள. அவர் வந்துட்டு கடவுள் நம்பாதவர். ஒரு பாஸ்டர் கிட்ட போனார். அவர், யோ நீ கடவுளை காமிச்சாதான் நான் நம்புவேன், கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், நீ செய்யற அற்புதம்லாம் எனக்கு வேணாம். அந்த பாஸ்டர் என்ன நினைச்சாரு, சரி வாயா நான் கடவுளை காமிக்கிறேன் வாயா. நேரம் ஒரு ஏரிக்கு இழுத்துன்னு போனார். நல்ல ஆழமான ஏரி. அவர் பக்கத்து இழுத்துன்னு போயிட்டு, நில்லையா ஏரியில
என்ன எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போறேன்? ஒன்றும் கொடுக்க போறது, கண்ணு அங்கேயே நின்று. அவர் நினைந்தார். திடீர்னு ஒரு மேல குடிச்சிட்டு அவர் அமுக்கினார் தண்ணியில. இவரு இப்படிலாம் பண்றாரு, இப்படிலாம் பண்றாரு, பயங்கரம் தடு வெளியே இழுத்து பிறகு மெல்ல தலை வச்சுது அப்படி மூச்சு வாங்கினார் அவரு. என்ன என்னை கொலை பண்ண பார்த்தா? இல்லை, என் கடவுள் காமிக்கிறான் என் உங்ககிட்ட இருக்காரு. என்ன பண்ணார் அவரு? உங்ககிட்ட நான் கடவுளை அது எப்படி நீ காமிச்சேன்னு? இது வாங்குறது யாருன்னு கேட்டாரு. இந்த உயிர் மூச்சுக்காக நம்ம எவ்வளோ ஓசியா வருது, ஆனா அது நினைக்கிறதுல இது யாரு கொடுத்தாங்க? கரெக்டா இல்லைங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நம்ம அப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம் நம்ம. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 6வது வசனம். யோவான் நற்செய்தி 14:6. இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, என் வழியாக தான் உன்னால அப்பா கிட்ட போக முடியும். ஹல்லேலூயா. என் வழியாக தான் நீ உன்னால அப்பா கிட்ட போக முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வார்த்தை நான் ஏகப்பட்ட புக்கெல்லாம் நான் படிச்சு பார்த்துட்டேன். நான் ஏகப்பட்ட புக்கெல்லாம் ஏகப்பட்டது கடிச்சு பார்த்துட்டேன். நான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா பைபிள்ல மட்டும்தான் இருக்கும். நான் தான் அப்படி சொல்லுவார். நானே, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவம், உயிர்ப்பும் உயிரும் நானே. வேறு எந்த புக்கில் பார்க்கவே முடியாது. வேறு எங்கேயுமே உன்னால பார்க்கவே முடியாது, பார்க்கவும் போறதும் கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து சாதாரண மனிதன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சத்தமா. அவர் கடவுளே கிடையாது. சத்தமா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சாதாரண மனுஷன் தான். இயேசு கிறிஸ்து கடவுளே இல்லதான். ஹல்லேலூயா. இது ஒரு வாக்குவாதம் கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனா அவர் வாழ்ந்த வாழ்க்கை உன்னால வாழ முடியுமா? நீங்க தான் பெரியவங்களாச்ச, நீங்களாம் நிறைய படிச்சவங்களாச்ச, நீங்க தான் நிறைய சொத்து வச்சுன்னு இருக்கிறீங்களே, நீங்களாம் நிறைய 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 செயல்கள்லாம் செய்றீங்களே. ஆனா அவரும் போல யாராவது வாழ்ந்துருக்கிறாங்களோ? வரலாறுலயே பார்த்துருக்கீங்களா? எந்த வரலாறுலையும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது எங்கேயுமே கிடையாது. ஹல்லேலூயா. எங்கேயுமே கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அதான் பைபிள்ல எபிரேயர் புத்தகத்துல என்ன போட்டு கேட்டீங்கன்னா, அவர் நம்ம போலவே இருந்தார். அவர் எப்படி இருந்தார்? நம்ம போல. ஆனால் அவர் ஒண்ணு மட்டும் செய்யல. என்ன செய்யல? ஹல்லேலூயா. எல்லாரும் கை தட்டுவோம். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. நம்ம போலவே இருந்தால் அவர் பாவம் என்பது செய்யவே செய்யல. ஹல்லேலூயா. நம்ம போலவே இருந்தார், ஆனால் பாவம் செய்யவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பாவம் செய்யறதுக்கு ஒரே ஒரு வழி சொல்லுங்க. பாவம் செய்யறதுக்கு ஒரே ஒரு வழி. என்ன வழி அது? பாவம் செய்யறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. ஏதோ நிறைய வழிகள் என்பது கிடையாது. பாவம் செய்யறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அது என்ன வழி? பாவம் செய்யறதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க அது. தொடக்க நூல்ல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த அம்மா போய் பழத்தை சாப்பிட்டாங்க. கரெக்டா? அதான் பாவமா? அது கீழ்ப்படிதான் தானே? கீழ்ப்படி இல்லாதான் பாவமா? பாவம் செய்யறதுக்கு ஒரே ஒரு வழி. சீக்கிரமா. பாவம் செய்யறதுக்கு ஒரே ஒரு வழி. சீக்கிரமா எல்லாரும் சொல்லலாம். ஒரே ஒரு வழி. ஒரே ஒரு வழிதான். ஏங்க 2-3 வழியெல்லாம் கிடையாது. பாவம் செய்யறதுக்கு ஒரே ஒரு வழி. நீ கடவுளை நம்புறதே கிடையாது. அதனால தான் நீ பாவம் செய்யற. ஈவாள் வந்து கடவுளை நம்பினா பழத்தை சாப்பிட்டுருப்பாங்களா? ஆதாம் வந்து கடவுளை நம்பினா பொம்பளை கட்டி எடுத்துட்டு பழத்தை சாப்பிட்டுருப்பாரா? இல்ல. கரெக்டா? யோவான் நற்செய்தி கூட 16வது அதிகாரத்தில் என்ன போட்டிருக்குது? பாவத்தை பத்தி உன்னோட கருத்து தவறானது. உன் பாவம் என்ன? என் மீது நீ நம்பிக்கை கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. நீ கடவுள் இயேசு கிறிஸ்து மீது நம்பிக்கை கொள்றது கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் நம்புறேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? கை தூங்க பார்ப்போம். உண்மையா நம்புறீங்களா? இது எப்படி நம்புறீங்க? இத எப்படி நம்புறீங்க? ஏங்க நானும் நிறைய முயற்சி எடுத்து பார்த்தேன். நான் நம்புறதுக்கு நான் நிறைய முயற்சிகளும் எடுத்து நான் நம்ப முடியல. எப்படி நீங்க நம்புறீங்க?
சரி, உங்களுக்காக எபிசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8-9 கொஞ்சம் படிங்க. அது பார்ப்போம். நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்க. நீங்கள் அந்த அருளாலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது கடவுளின் கொடை. அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்பிக்கை என்பது கடவுளோட கொடை. அவர் உனக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் உனக்கு நம்பிக்கை கொடுக்கிறார். அவர் உனக்கு விசுவாசத்தை கொடுக்கிறார் நம்புறதுக்கு. அதனால என்னால பெருமை பாராட்டவே முடியவே முடியாது. நான் கடவுளை நம்புறேன். எனக்கு முழுசா படிச்சு பார்க்கல. நீங்க முழுசா படிச்சு இது மனித செயல்களால் ஆனது அல்ல, எனவே எவரும் பெருமை பாராட்ட இயலாது. அல்லேலூயா. இது மனிதன் செயல் அல்ல, எவருமே பெருமை பாராட்ட இயலவே இயலாது. அல்லேலூயா. லூக்கா புத்தகம் 12ஆவது அதிகாரம் 12ஆவது வசனம். லூக்கா புத்தகம் 12:12. ஏனெனில் நீங்கள் பேச வேண்டியவற்றை தூய ஆவியார் அந்நேரத்தில் உங்களுக்கு கற்றுத் தருவார். அல்லேலூயா. எந்த நேரத்துல என்ன பேசணும், எப்படி பேசணும் என்பதை யார் கத்துக் கொடுப்பாங்க? தூய ஆவியானவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக இந்த வார்த்தையை சொன்னார் திருத்தூதர்கிட்ட. நீங்க போய் நின்னீங்கன்னு நீங்க பேசாதீங்க, நான் பேசுவேன். அல்லேலூயா. நீங்க பேசாதீங்க, நான் பேசுவேன். எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். நீ போய் நில்லு, நான் பேசுவேன். அல்லேலூயா. எப்படி தெரியுமா ஆரம்பிச்ச ஊழியத்தை தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? கம் கம் ஐ டெல் யூ அபௌட் ஜீசஸ். வா வா, இயேசு பத்தி சொல்றேன். இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. முதல்ல இந்த சின்ன சின்ன பசங்களாம் வருவாங்க கிராமத்துக்கு வந்து, எல்லாருமே நிற்பாங்க. இவங்ககிட்ட என்ன பாஷையில பேசுறது? எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், எனக்கு தமிழ் தெரியாது. நீ போய் நில்லு, நான் பேசுவேன். நீ போய் நில்லு, நான் பேசுவேன். எப்படி ஆண்டவர் நான் தெரிஞ்சுக்கிறது? அது வேற, நான் பைபிளும் படிச்சது கிடையாது, பைபிளும் படிச்சதும் கிடையாது. நீ போய் நில்லு, நான் பேசுவேன். நீ போய் நில்லு, நான் பேசுவேன். யூ கோ ஸ்டாண்ட் ஐ வில் ஸ்பீக். யூ கோ ஸ்டாண்ட் ஐ வில் ஸ்பீக். சரி, ஐ ஸ்டாண்ட். நீ கை தூக்கு, நான் இப்படி கை தூக்கணும்னு பொத்தணும், எல்லாரும் விழுவாங்க. அப்புறம் திடீர்னு எல்லாம் பெரியவங்களாம் வருவாங்க. ஜீசஸ் அப்படின்னு ஒன்னாலும் எல்லாம் பொத்தும் கீழே திரும்பி வந்தாங்க. ஆண்டவர் இல்லை, இவன் பேர் சொன்னாலும் எல்லாம் கீழே ஊத்துறாங்க. இவங்ககிட்ட என்ன சொல்றது? என் நாமத்தை சொல்லினாரு. அப்புறம் திரும்பி சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். அப்புறம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். இதுதான் என்னோட போதனையா இருக்குது. ஜாஸ்தி வார்த்தைகள் என்பதை கிடையாது. உங்ககிட்ட போதிக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், அவ்வளவுதான் என்னோட போதனையா இருந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். ஆனா ஆண்டவர் வந்துட்டு எப்படிப்பட்ட செயல் செய்தார் என்பது மக்களை நம்புவதற்காக, என்னைய நம்ப வைக்கிறதுக்காக, என்னோட நாமத்தினால் வல்லமை உண்டு, என் நாமத்துல பரிசுத்தம் உண்டு, என் நாமத்துல நிம்மதி உண்டு, என் நாமத்துல வந்துட்டு உனக்கு இன்னும் நான் என்ன பண்ணுவேன்? தட்டி எழுப்புவேன். அல்லேலூயா. அவரோட நாமத்துல என்ன இருக்குது? வல்லமை உண்டு, பரிசுத்தம் இருக்குது, நிம்மதி இருக்குது, எல்லாமே இருக்கு, அருள் இருக்குது, எல்லாமே அவரோட நாமத்துல இருக்குது. அல்லேலூயா. ஆனா கடவுள் ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட காமிக்க விரும்புறாரு. நீ போதிக்க போகும்போது சொல்லுங்க, போதனை செய்ய போகும்போது நான் இயேசு பத்தி நான் சொல்ல போறேன்னு சொல்லுங்க. அவரோட வார்த்தை உங்களோட மாமிசமாக மாற வேண்டும். அவரோட வார்த்தை உங்களோட மாமிசமாக மாற வேண்டும். வார்த்தை மனிதன் ஆனார், நம்மிடையே குடிக்கொண்டார். அவரோட வார்த்தை உங்களோட மாமிசமாக மாற வேண்டும். ஆனா ஒரு விஷயம் இங்க இருக்குது. சொல்லுங்க, மாமிசம். நீங்க உங்களை கிளிங்க, நல்லா கிளிங்க, நல்லா கிளுங்க. உங்களை நீங்க கிளிங்க. பிஞ்ச் யோர்செல்ஃப். வலிக்குதா? இன்னும் கிளியா? கிளு. எல்லாம் ஒருத்தர் கிளிங்க. ஒருத்தர் கிள்ளாதீங்க. நீங்க உங்களை கிளிக்குங்க. எல்லாருக்கும் வலிக்குதா? வெரி குட். பக்கத்துல இருக்க கொஞ்சம் கிளி பாருங்க. அது ரெடியா இருக்கிறீங்கப்பா. ஏப்பா, நீ கிள்ளும் போது உனக்கு வலிக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற போதனை, நீ மத்தவங்க போய் கிள்ளாத ஏன்னு கேட்டு அது எனக்கு வலிக்கும். நீ கிள்ளும் போது உனக்கு வலிக்குது, நீ உன்னே எப்படி எச்சி துப்பீங்க? உன் மூஞ்சில விழும். அது கரெக்டா இல்லைங்களா?
அது சேர்த்துக்கு நீங்க தயார் கிடையாது. ஆனா மத்தவங்க மூஞ்சில எச்சி துப்புறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க. யாராவது உன்னை திட்டினு நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, ஆனா மத்தவங்களை திட்டுறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முத தேவ ஆவி உங்ககிட்ட கொடுக்கும் போது என்ன தெரியுமா செய்வாரு? சரி, தேவ ஆவி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல ஆவியானவர் வந்த பிறகு அவர் என்ன செய்தாரு? ஆவியானவர் பாளைய வண்ணத்துக்கு இழுத்துட்டு போயிட்டு என்ன செஞ்சாரு? சோதிக்க விடுறதுக்கு விட்டுட்டு வந்துட்டாரு. சோதனை அனுப்பி அப்படின்னாரு. அல்லேலூயா. நீயும் தயாராகவே இருக்க வேண்டும். ஆவியானவர் நீ பெற்றுக்கொண்ட பிறகு முத உனக்கு வர போறது இந்த சோதனை தான். மற்றவங்க உங்களை கேலனம் பண்ணுவாங்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குது, நீ பேய ஓட்டுறனே, நீ ஏன் பிசாசா இருக்கிற, நீ பேய ஓட்டணும். அல்லேலூயா. எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க. இதெல்லாம் நீ வாங்க வேண்டியது. இன்னும் எப்ப பார்த்தா ஜெபிச்சுன்னு இருக்கிற, நம்ம ரொம்ப பரிசுத்தம் ஆயிட்டியா, எப்ப பார்த்தா பைபிள் தூக்கி நடக்கிற, இதெல்லாம் அவங்க சொல்லும் போது நீ என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணும்? என்ன செய்ய போறீங்க? பைபிளால அடிக்கிறான்னு சொல்ல போறீங்களா? இது என்ன செய்ய போறீங்க? அமைதியா? உள்ளுக்குள்ள அமைதியே இருக்காது. ஆண்டவரே, இவங்க நம்மளை எதிர்த்து போராடுறாங்க, எப்படியாவது இவங்களை பழி வாங்குங்க ஆண்டவரே, அதான் சொல்லுவீங்க. நீங்க எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? எதுக்காக ஜெபிக்கிறீங்க? மற்றவங்க பழி வாங்குறதுக்கு ஜெபிக்கிறீங்களா? நான் எனக்கு தெரியுமா, நிறைய பேர் எனக்கு சில வந்து அந்த பேப்பர்ல ஏற்றி கொடுப்பாங்க, ஏற்றி திடீர்னு நான் அது திறக்கிறது இல்லை, திடீர்னு நான் சொல்ல அதை திறந்து கொஞ்சம் பாருங்க, ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, அந்த இருக்கிற தொல்லை எதுக்கு இருக்கு, நீங்க பார்த்துங்க திறந்து பாரு, அவங்கள பழி வாங்க வேண்டும் ஆண்டவரே. அப்போதான் ஆண்டவரே அவங்க திருந்துவாங்க. எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன ஆண்டவர், இது நான் படிச்சுட்டு நான் எனக்கு எதுக்கு ஆண்டவர்? புரியுதுங்களா என்ன பேசுறேன்? நான் நிறைய பேர் விண்ணப்பம் ஏற்றுவாங்க. ஒருவேளை கடவுள் வந்துட்டு பிதாவாகிய கடவுள் இயேசு கிறிஸ்துவோட விண்ணப்பத்தை கேட்கறான்னு வச்சுக்கோ. எப்படிப்பட்ட விண்ணப்பம்? ஆண்டவர், அப்பா இவங்க சொல்ற பேச்சு கேட்கல, இவங்கள அழிச்சு விடுங்க அப்பான்னு சொன்னான்னு வச்சுக்க, என்ன பண்ண முடியும்? இல்லைன்றீங்களா? பாருங்க, நல்ல கவனத்தோட கேளுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் நான், நல்ல கவனத்தோட கேளுங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிசாசு கூட அவர் தாக்குனது கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய எதிரி பிசாசு கூட தாக்குனது கிடையாது. ஒரே ஒரு மனுஷன் 6000 பிசாசு அவங்க கூட இருந்தது. எதுக்கு முன்கூட்டி எங்க கிட்ட வந்திருக்கிறீங்களா தொலை பண்றதுக்கு அப்படின்னு கேட்பாரு அந்த பிசாசுங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் 6000 இருக்கிறோம் அப்படின்வாங்க. லீஜன் அப்படின்னு ஒரு லீஜன்னா 6000, 6000. உடனே போறீங்களா இல்லையா? அப்படி அவங்க ஒன்ன சொல்லுவாங்க, எங்களை வந்துட்டு பாதிலத்துக்கு அனுப்பிடாதீங்க, அந்த பன்னியில அனுப்பிடுங்க அப்படின்னு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிசாசோட விண்ணப்பத்தை கேட்டு பன்னியில அனுப்புறாரு. கரெக்டா இல்லைங்களா? உங்க விண்ணப்பம் நான் கேட்கறது கிடையாது. நீங்க ஏகப்பட்ட விண்ணப்பம் வைக்கிறீங்க, ஒன்னும் கேட்கறது கிடையாது. பிசாசோட விண்ணப்பம் கடவுள் கேட்டுட்டு சரி போன்றாரு. ஆனா நாம காலையில இருந்து சாயந்தரத்துக்கு முட்டி போட்டு ஏகப்பட்ட விண்ணப்பத்தை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஒண்ணும் நடக்கிற மாதிரி தெரியல. ஏன் ஏன் சத்தமா சீக்கிரமா நான் கை இப்படி வச்சுன்னு இருக்கிறேன். ஏன் நீங்க கை காமிங்க? ஏன் கை வைங்க எப்படி? ஏன்பா கடவுள் நம்ம விண்ணப்பத்தை கேட்கறது கிடையாது? ஏன்பா கடவுள் நம்ம விண்ணப்பத்தை கேட்கறது செய்யுங்க நீங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். ஏன் கடவுள் நம்ம விண்ணப்பத்தை கேட்கறது கிடையாது? ஏன்னு கேட்டா நாம வந்து அவரோட சாயலை எப்ப பார்த்தா தாக்கிக்கினே இருக்கிறோம். உன்னோட மனிதனை நீ தாக்கினா கடவுள் உன்னோட விண்ணப்பத்தை கேட்கவே மாட்டார். அதான் கோல்டன் ரூல்னு போட்டிருக்குது. உன்னை நீ அன்பு செய்வது போல் பிறரை நீ அன்பு செய்ய வேண்டும். அதனால நீ மற்றவங்களை நோண்டிட்டு அப்படின்னு சொன்னா கிடையாது. அவரும் சொல்லுகிறார், நீ ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி உன் கையை தூக்கி ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி யாராவது மேல் மனத்தாங்குதல் இருந்தால் அவர்களை அப்போதான் உன்னோட விண்ணகத்தை உன்னோட ஜெபத்துக்கு செவி சாய்ப்பார். அல்லேலூயா. அதனால என்னோட குற்றத்தை நான் உணர வேண்டும். என்னோட குற்றத்தை நான் உணர வேண்டும். சொல்லுங்க, என்னோட குற்றத்தை நான் உணர வேண்டும். பாருங்க, கடவுள் வந்து இது ஏன் இது செய்யறாருன்னு கேட்டீங்கன்னா,
நீ சந்தோஷமா வாழறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டீங்க, குற்றத்தை நீ உணர்ந்தா நீ சந்தோஷமா வாழல. உன் குற்றத்தை நீ உணர்ந்தா உன்னால சந்தோஷமாக வாழ முடியும். உன் குற்றத்தை நீ உணரலன்னு சொன்னீங்கன்னா உங்களால சந்தோஷமா வாழவே முடியவே முடியாது. அல்லேலூயா. இந்த பாருங்க, மற்றவங்களை பார்த்து குற்றவாளின்னு சொல்றது ரொம்ப சுலபம். சொல்லுங்க, மற்றவங்க குற்றவாளி பக்கத்துல இருக்க கை காமிச்சு சொல்லுங்க, குற்றவாளி பக்கா குற்றவாளி. நீ கரெக்டா காமிடுறேன், நல்லா கரெக்டா காமிடுறேன், அது கரெக்டா காமிடுறேன். என்ன நீ கரெக்டா தான் காமிச்சு கரெக்டா காமிடுறேன். மோசமான பொம்பளை அப்படின்னு சொல்லு. பொம்பளையா நீ சொல்லு. அல்லேலூயா. இந்த பாருங்க, குற்றவாளி என்பது சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா அந்த குற்றவாளிய உன்னால காப்பாற்ற முடியுமா? அந்த குற்றவாளிய உன்னால காப்பாற்ற முடியுமா? எத்தனை பேர் ஆமான்றீங்க? முடியாது. அதனாலதான் கடவுள் யாருமே பார்த்துட்டு நீ பாவின்னு சொன்னது கிடையாது. நீ ஒரு குற்றவாளி என்பது கடவுள் என்னைக்குமே சொன்னதே கிடையாது. கடவுள் உனக்கு கிருபை கொடுக்கிறார். உன் குற்றத்தை நீ உணர்ந்த பிறகு அவர் மனம் மாறி அவர்கள் திரும்பி வருவதற்காக கடவுள் உனக்கு கிருபை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த கிருபை தான், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, கிருபையே கிருபையே மாறாத இயேசு கிருபையே, சூழ்ந்து போன நேரம் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, சோர்ந்து போன நேரம் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது, கிருபையே கிருபையே மாறாத இயேசு கிருபையே. அல்லேலூயா. பாருங்க, அதே கிருபை ஒரு நல்லவனுக்கு, அதே கிருபை ஒரு கெட்டவனுக்கு. இந்த பாவி செத்துட்டனா எனக்கு என்ன பெருமையா அப்படி சொல்லல. அவர் சொல்றாரு, இந்த பாவி செத்துற எனக்கு பெருமையா? அவன் மனம் மாறி என்னிடம் திரும்பி வர வேண்டும் என்பது என்னோட நோக்கம், என்னோட குறிக்கோள். அல்லேலூயா. என்னோட நோக்கம், என்னோட குறிக்கோள். அல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் மற்றவங்களை மாத்துறதுக்கு தயாரா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க நாங்க மற்றவங்களை மாத்த போறோம்? என்னடா சொல்றேன், மற்றவங்களை மாத்த போறியா? ஒன்றும் இல்லை, இந்த பையன் மற்றவங்களை மாத்த போறியா? உன்னை நீ மாற்ற முடியாதா? மாத்தனால எப்படி மாத்திக்குவ? எப்படி உன்னை நீ மாத்திக்குவ? வாக்குத்தத்தம் ஒண்ணு இருக்கின்றது பைபிள்ல. உன்னோட கல்லான இதயத்தை நான் எடுத்துக்கொண்டு நான் உனக்கு நான் ஒரு சதையான இதயத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. என்ன ஒத்துக்கணும்? நீங்க திட்டும் போது, பொழும்பும் போது, பொய் சொல்லும் போது, கதை விடும் போது, முக்கியமா இப்படி செய்யலாம், செல்போனு, டேபு, டிவி அதெல்லாம் வச்சு நோண்டி 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 பார்க்கும் போது என்ன சொல்லணும்? நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இது கல்லாகவே இருக்கின்றது ஆண்டவர். ஏன் என் இதயம் கல்லாக இருக்கின்றது? சத்தமா, ஏன் இதயம் கல்லாக இருக்குது? ஏன்னு கேட்டா நான் என்னையே ஏமாத்திக்கிறேன். நீங்க நினைக்காதீங்க மத்தவங்களை நீங்க ஏமாத்துறீங்க, நினைக்காதீங்க மத்தவங்களை நீங்க பழி வாங்குறீங்க. நீங்க உங்களை ஏமாத்திக்கிறீங்க, நீங்க உங்களை தான் நீங்க பழி வாங்குறீங்க. ஏன்னு கேட்டா ஆண்டவர் என்ன சொன்னாரு? எந்த அளவால நீங்க மத்தவங்களுக்கு அழுகிறீங்களோ, அடுத்தது அப்புறம் சத்தமா உனக்கு அதெல்லாம் வேணுமா? அல்லேலூயா. அதெல்லாம் நமக்கு வேணவே வேணாம். அல்லேலூயா. ஆகையா பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு மனுஷனோட பொறுமையை சோதிக்கப்படும். அல்லேலூயா. சொல்லுங்க, என் பொறுமையை சோதிக்கப்படும். பொறுமையை சோதித்தாலே நம்மளோட கேரக்டர் என்ன என்பது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடும். நம்ம எப்படிப்பட்டவங்க என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். அல்லேலூயா. ஒருவேளை யாராவது உங்களை பிடிச்சி
சரி, யாரை பிடிச்சிட்டு இப்போ கலாட்டை பண்ணலாம்? சரி வா, நீ ஏந்து. நீ பொம்பளையா? நீ ஏன் இங்க வா, இங்க வா, இங்க நெல்லு. இப்போ இதோட பொறுமையை நம்ம சோதிப்போம். எல்லாருமா அப்படி செய்யுங்க. என்ன உனக்கு பிடிச்சிருந்தா? பிடிக்கலையா? பிடிச்சிருக்கா? சரி கேளுங்க, என்ன கலாட்டா பண்றீங்க நீங்க? சத்தமா கேளு, எல்லாரும் போடு. பாருங்க, உன்னோட பொறுமையை சோதிக்கப்படும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகம் உன்னை வெறுக்கும். உலகம் உன்னை வெறுக்கும். உலகம் உன்னை கேளனம் செய்யும். அல்லேலூயா. உலகம் வந்துட்டு எப்ப பார்த்தாலும் உன் மேல ஏதாவது ஒரு குறை ஒண்ணு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால இது செய்யறதுக்கு எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, உன்னோட பொறுமையை சோதிக்கிறதுக்கு. அல்லேலூயா. இப்ப நல்ல கவனத்தோட கேளுங்க. ஒரு விஷயம் சொல்றேன் நான். யாராவது தெளிவாக ஜெபிக்க முடியுமா? சோர்ந்து போன நேரத்துல உங்களால ஜெபிக்க முடியுமா? சோர்வு அடைந்த பிறகு உங்களால கடவுள்கிட்ட ஜெபிக்க முடியுமா? மனுஷனுக்குள்ள சந்தோஷம் இருந்தா தான் அவனால ஜெபிக்க முடியும். சோர்ந்து போன நேரத்துல உன்னால ஜெபிக்க முடியுமா? எதுவுமே ஜெபிக்க முடியும்ன்றீங்க. அதான் உங்களோட பிரச்சனை. கவனத்தோட கேளுங்க. சந்தோஷமா இருக்கும் போது நீங்க வந்து உங்க வாயிலிருந்து உங்க மண்டையில இருந்து ஜெபிச்சுக்கிறீங்க. சந்தோஷமா இருக்கும் போது எப்படி ஜெபிக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் ஜெபிக்க சொல்லலாமா? இங்க வா. யாராவது ஒருத்தர் ஜெபிங்க வா. நீ ஜெபிங்க வா. நீ ஜெபி வா. இல்ல ஜெபிமா, ஜெபிமா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஜெபி, ஜெபி, ஜெபி. ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. சத்தமா நன்றி இயேசுவே. அல்லேலூயா. பாருங்க, இந்த சிறு பிள்ளைக்கு நம்ம அழைப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? இந்த சிறு பிள்ளைக்கு அழைப்பு கொடுத்து, யாருக்கு அழைப்பு கொடுக்குறீங்க? எனக்கு அழைப்பு கொடுக்குறாரு. அல்லேலூயா. சிறு பிள்ளைங்களுக்கு அழைப்பு கொடுக்கும் எனக்கு கொடுத்தீங்கன்றீங்க. அது நன்றி இயேசுன்னு சொல்லி இருக்குது. கடவுள் அதை கேட்டிருப்பாரா? கேட்டிருப்பாரு. ஏன் 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 என்ன, அம்மா பௌத்துல இருக்கும் போதே பாவியா தான் பிறந்திருக்குது. அங்க கருவம். ஆனா ஆண்டவர் கேட்கிறாரு. இப்ப இந்த ஜெப கேட்டாரு. நன்றி இயேசுவே சொல்லு கேட்டாரு. எப்படி அது? பாருங்க, கவனத்தோட இருக்கணும். நீங்க பெரியவங்க மனசுல எல்லாமே வச்சுக்கின்னு தான் ஜெபிப்பீங்க. குழந்தைங்க மனசு இல்லாததான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அதனால நீங்க பாத்தீங்கன்னா பெரியவங்களோட ஜெபம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட ஆசைக்கு தகுந்தபடி, அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்தபடி. அந்த சிறு பிள்ளைங்களோட ஜெபம் மற்றவங்க என்ன சொல்றாங்களோ அதான் அவங்க பேசுவாங்க. மற்றவங்க என்ன சொல்றாங்க தான் அவங்க சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா சோர்ந்து போன நேரத்துல நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரோமர் 8:26 என்ன போட்டிருக்குது? ரோமர் 8:26 படிங்க. இவ்வாறு தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். அவனும் கூப்பிடு. ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. எப்படி ஜெபிப்பது, எதற்காக ஜெபிப்பது, என்ன சொல்றது, எப்படி சொல்றது என்பது எப்போ? அது உன்னோட வளவற்ற நிலை. உன்னோட வளவற்ற நிலை என்ன? உன்னால உண்மையாகவே ஜெபிக்க முடியல. ஆவியிலும் உண்மையிலும் உன்னால உண்மையாக ஜெபிக்கவே முடியல. உன்னோட கஷ்டத்துல அந்த தூய ஆவியார் உனக்கு துணை நிற்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவரோட ஆவி உங்களை எரிங்கி வந்த பிறகு அப்பதான் நீ இயேசுக்கு சாட்சியா இருக்க முடியும். ஆண்டோட ஆவி உங்களை இருக்கும் போது அப்பதான் உன்னால ஜெபிக்க முடியும். ஆண்டோட ஆவி உங்களை இருந்தாதான் தேவனோட கொடைகள் கனிகள் உங்களோட இருக்கும். அல்லேலூயா. ஆண்டோட பரிசுத்த ஆவி உங்களோட இருக்கணும். அல்லேலூயா. ஆகையால் 2 கொரிந்தியர் 3:17 படிப்போம்.
இங்கே ஆண்டவர் என்பது தூய ஆவியாரை குறிக்கிறது. ஆண்டவரின் ஆவியார் இருக்கும் இடத்தில் விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்பது குறிக்கும் போது தூய ஆவியாரை குறிக்கின்றது. ஆண்டோட ஆவி எங்க இருக்கின்றதோ அங்க உனக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. அங்க உனக்கு விடுதலை உண்டு. ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்க உனக்கு விடுதலை உண்டு. சொல்லுங்க, எனக்கு விடுதலை உண்டு. இன்னைக்கு உண்டா? இன்னைக்கு உண்டா? எப்படி சொல்றீங்க உண்டு? என்னோட வார்த்தைக்கு செவி சாய்க்கிறவன், என்னோட வார்த்தைக்கு செவி சாய்க்கிறவன், என் வார்த்தை நான் பேசும்போது நீ செவி சாய்த்தால் நிச்சயமா உனக்கு விடுதலை உண்டு. போதிக்கிறது எதுக்கு? உனக்கு விசுவாசம் வளர்வதற்காக. உன் விசுவாசம் பெருசா வளரணும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பத்தி போதிக்கிறது. விசுவாசம் வந்த பிறகு உங்களோட வல்லமை இருக்கும். அவரோட வல்லமையை தாங்கிறதுக்கு முதல் விசுவாசத்தின் வல்லமை நமக்கு தேவை. விசுவாசத்தின் வல்லமை இல்லாம உன்னால பாருங்க, ஆண்டவர் ஒரு ஓமை ஒன்று சொல்வாரு. ஒரு கடுகு பெரிய செடியை வளர்ந்த பிறகு வானத்தை பறவைகள் அது மேல உட்காரும். கரெக்டுங்களா? அந்த விசுவாசத்தை பத்தி குறித்து பேசினா, உன் விசுவாசம் பெருசு எந்த அளவுக்கு பெருசா இருக்கின்றதோ அந்த அளவுக்கு தேவனோட வல்லமை உங்களோட இருக்கும். அல்லேலூயா. அப்படின்னா நீங்க எவ்வளவு சொல்லுங்க, இப்படி பாருங்களேன், இந்த உலகத்தை பாருங்களேன். எல்லாரும் இப்படி காமிங்க, எல்லார்கிட்ட காமிங்க. எல்லாரும் பாருங்க. நல்லா காமி, எல்லாம் தொந்து காமி. நீ பைனாக்குலர்ல காமிக்கிறியா? சரி, வெரி குட், பரவாயில்ல. எல்லாரும் நல்லா ஊத்தி பாருங்க. காமிடா, உங்கள்கிட்ட கண்ணை பாருங்க. எல்லாம் கண்ணு எல்லாம் பார்க்க மாட்டேன்றீங்க. எல்லாம் ஊத்தி பாருங்க. நல்ல கவனத்தோட கேளுங்க. கண் தான் உடம்புக்கு விளக்கு. இந்த கண் இந்த உலகத்தில் மேல இருக்கிற ஆசைகள் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா உங்களோட வல்லமீது வல்லமை உங்களோட இருக்கும். ஆனா இந்த கண்களை எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தை நான் பார்த்து ஆசைப்பட்டாலே எங்களோட வல்லமை தங்கிறதுக்கு வாய்ப்பு என்பது கிடையவே கிடையாது. அதான் பைபிள் என்ன போட்டிருக்குது? உலகத்தின் மீதும் அதில் அனைத்து மீதும் ஆசை வைக்காது. ஆசைய வைக்காது. உலகத்தில் தான் வாழணும், ஆனா உலகத்துல ஆசை வைக்காது. அல்லேலூயா. இந்த பூமியை விட்டு போகும்போது உங்க வீடு, இந்த ஃபேனுக்கு இந்த லைட் எல்லாம் தூக்கிட்டு போக போறீங்க. இந்த கீபோர்டு, இந்த சட்டை, இந்த மைக்கு கீக்கலாம் எதுவுமே தூக்கிட்டு போ. உங்க சர்டிபிகேட் படிச்சதெல்லாம் எதுவுமே தூக்கிட்டு போக போறீங்க. பத்தி இவர் என்ன சொல்றாரு பத்தி பின்னாடி? என் உடம்ப என்னாலும் தூக்கிட்டு போக முடியாதுன்றாரு. எதுவுமே தூக்கிட்டு போக போறீங்க. பாருங்க, என்கிட்ட மட்டும் தயவு செய்து இந்த போய் சொல்றவரை வச்சு கட்டுக்கிறீங்க. உங்க சொத்து எங்க இருக்குதோ உங்க உள்ள அங்கதான் இருக்கும். உங்க சொத்து எங்க இருக்கின்றதோ உன்னோட உள்ள அங்கதான் இருக்கும். சொத்து எங்க இருக்கின்றதோ உன்னோட உள்ளம் அங்கதான் இருக்கும். மற்றவங்களை பழி வாங்குற எண்ணம் இருந்தால் அது உங்க சொத்து, உங்க உள்ள அங்கதான் இருக்கும். அல்லேலூயா. இப்போ முடிவு பண்ணி பாருங்க, என் சொத்து எங்க இருக்குது? அங்கதான் உன் உள்ள இருக்கும். நீங்க எல்லாரும் ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்குது. என்ன ஆசை? என்ன ஆசை இருக்கு? நாங்க நினைக்கிறத நாங்கள் சாதிக்க வேண்டும். நாங்க நினைக்கிறத நாங்கள் சாதிக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் ஆசை இருக்கா இல்லையா? கை தூங்க பாப்போம். எல்லாரும் யாராவது ஒரு ஆசை இல்லையா? ஆசை இல்லையா? எல்லாருக்கும் ஆசை இருக்குல்ல? இருக்குல்ல? எல்லாருக்கும் இருக்கலாம். நினைத்ததை முடித்தவன், நடத்திலே முடித்தவன் நான் தானா? என்ன முடிக்கலாமா இல்லையா? முடிக்கலாமா இல்லையா? முடியும். எப்படி சொல்ற? முடியும். எப்படி? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட இணைந்திருந்தால்
உன்னால எல்லாமே செய்ய முடியும். அவரோட இணைப்பு இல்லை என்று சொன்னீங்கன்னா உன்னால ஒன்றுமே செய்யவே முடியவே முடியாது. அல்லேலூயா. உன்னால ஒன்றுமே செய்ய முடியவே முடியாது. எபிரேயர் புத்தகம் 9வது அதிகாரம் 14வது வசனத்தை படிப்போம். எபிரேயர் 9:14. 9:14. ஆனால் கிறிஸ்துவின் ரத்தம் வாழும் கடவுளுக்கு நாம் வழிபாடு செய்யுமாறு சாவுக்கு அழைத்து செல்லும் செயல்களில் இருந்து நம் மனச்சான்றை எத்துணை மிகுதியாய் தூய்மைப்படுத்துகிறது. ஏனெனில் என்றும் உள்ள தூய ஆவியினால் தம்மைத்தாமே கடவுளுக்கு மாசற்ற பலியாக கொடுத்தவர் அவரே. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான வசனம். தூய ஆவியின் ஆற்றலால், தூய ஆவியின் துணையால் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தானாகவே பலியானார். அவர் தானாகவே அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. தூய ஆவியோட துணையால தான். அல்லேலூயா. அதனால நாமளும் தூய ஆவியின் துணையால தான் எங்களால எல்லாமே செய்ய முடியும். அல்லேலூயா. ஆகையால் தூய ஆவியின் துணையால். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 24. யோவான் நற்செய்தி 4:24. யோவான் நற்செய்தி 4:24. கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும் என்றார். அல்லேலூயா. கடவுள் உருவமற்றவர், அவருடைய இயல்புக்கு தகுந்தபடி தான் நாங்கள் எல்லாரும் வழிபட வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க, வழிபட போறோம். அபிஷேகம் வேணுமா? வேணுமா? தேவ ஆவி இறங்கணுமா? ஆசைப்படுறியா? உண்மையா ஆர்வம் இருக்கா? ஆசைப்படுறியா? அப்புறம் கவனத்தை நான் நடக்கிறது, நான் பார்க்கறது, என்னை பார்த்துக்கினே வேணுமா? வேணாண்டியா? வேணாம். வேணுமா? ஸோ பி அட்டென்டிவ். கொஞ்சம் கவனத்தோடு இரு. நான் நடக்கும்போது பார்க்கும்போது கவனத்தோடு இரு. ஆண்டவர் செயல்படுறாரு. ஆண்டவர் செயல்படுறாரு. God can change anything and God can do anything. கடவுளால எல்லாமே மாற்றக்கூடியவராக இருக்கிறார். கடவுளால எல்லா விதத்துல செயல்படக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெடியா இருக்கு. Be ready. You also want Holy Spirit? Don't shake your head. You must say yes. You must say yes first. Hallelujah. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 63வது வசனம். ரொம்ப ஜாக்கிரதையா கேளுங்க. யோவான் நற்செய்தி 6:63. வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அல்லேலூயா. வாழ்வு தருவது தூய ஆவியே. சொல்லுங்க. ஊனியல்பு ஒன்றுத்துக்குமே உதவாது. சத்தமா. அப்படின்னா ஊனியல்பில் செயல்கள் ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது. ஊனியல்பின் செயல்கள் வெறித்தனம், திருட்டுத்தனம், பைத்தியக்காரத்தனமா பேசுறது, பொய் பேசுறது, அதெல்லாம் ஊனியல்பின் செயல்கள். அதை ஒன்றும் பிரயோஜனமே உதவாது. அது உங்கள்கிட்ட நிறைய இருக்குதா? படிக்கிறா நிறைய இருக்கு. அதெல்லாம் எடுப்போம். எடுக்கிறதுக்கு வெளியில் எடுக்கிற ஆசைப்படுறியா? வெளியில் எடுக்கணுமா? அல்லேலூயா. ஊனியல்பு செயல் ஒண்ணுக்குமே உதவாது. இந்த மாமிசத்துக்கு காரியங்கள் எதுவுமே பிரயோஜனமே கிடையாது. இது உனக்கும் பிரயோஜனம் கிடையாது, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, கடவுளுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா தந்திரம் உள்ள ஆவி எது செஞ்சாலும் அந்த எதுக்குமே பயன்படாத வேலை தான் அது செய்யும். பிரயோஜனம் இல்லாத வேலை தான் அது செய்யும். அல்லேலூயா. பிரயோஜனம் உள்ள காரியங்கள் அது செய்யவே செய்யாது. போய் சொல்றது ஏதோ பிரயோஜனம் இருக்குது அதுல. ஆனா நம்ம என்ன பண்றோம்? சத்தமா போய் தான் சொல்றோம். பிரயோஜனம் இல்லாத வேலை தான் செஞ்சுக்கினே இருப்போம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆகையால் யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை படிப்போம். 7:37. திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார்.
அடுத்தது கண்டினியூ பண்ணுங்க. தம்மிடம் நம்பிக்கை கொண்டிருப்போர் பெறப்போகும் தூய ஆவியை குறித்து அவர் இவ்வாறு சொன்னார். அல்லேலூயா. நீ பெற போற தூய ஆவியை குறித்து தான் அவர் பேசுறார். If you are thirsty, உனக்கு தாகமா இருக்குதா, என்கிட்ட வா. Come to me. தாகமா இருக்குதா, come to me, என்கிட்ட வா. இந்த தாகத்தை பத்தி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். தாகத்தை பத்தி சொல்லுங்க. தாகமா இருக்கு, தாகமா இருக்கு, சத்தமா தாகமா இருக்கு. அப்படின்னா எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, இந்த மாமிசமான வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. இந்த மாமிசான வாழ்க்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, பொய் சொல்றது, மற்றவங்களை பழி வாங்குறது, சொல்ற பேச்சு கேட்காம இருக்கிறது, ஏதாவது ஒன்று கனாமனான்னு செய்யறது, இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு பிடிக்கல. அதனாலதான் எனக்கு தாகமா இருக்குது. எது மேல? ஒரு புதிதாக ஒரு புதுசான வாழ்க்கை வாழ்வதற்காக எனக்கு தாகமா இருக்கின்றது. அந்த புது வாழ்க்கை இயேசு கிறிஸ்துக்குள் மட்டும்தான் இருக்கின்றது. ஏன்னு கேட்டா அவர் சொல்றாரு விவிலியத்துல, நான் எல்லாமே புதிதாகவே மாற்றுவேன். I will make all things new. நான் எல்லாமே புதுசாகவே மாற்றுவேன். அல்லேலூயா. இன்னும் இயல்பு மாறி உனதான் பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கேட்டா அறுவடை மிகுதி, ஆட்கள் மிகை குறைவு, ஒரு ஆள் தேவை. அல்லேலூயா. யோவான் 16:13. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார், வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. தூய ஆவியார் வந்த பிறகு, எங்குலர் இறங்கி வந்த பிறகு, அல்லேலூயா, எங்குலர் இறங்கி வந்த பிறகு சொல்லுங்க. உங்களுடைய எரிங் வந்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றி உன்னுடைய எண்ணத்தை திறப்பார். விவிலியத்தை பத்தி முழுமையா உனக்கு சொல்லி கொடுப்பார். பைபிள் என்ன இருக்குது, என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பைபிள் நீங்க கையில வச்சு நீங்க சொல்லுங்க. உங்க பைபிள் தூக்குமா பாப்பா, தூக்கி இப்படி ஆட்ட. ஏன் பாப்பா அந்த பைபிள் உங்க கையில இருக்குது? இந்த பைபிள் எதுக்கு உங்க கையில இருக்குது? Can stand up and say why that is in your hands. Huh? Not about Jesus. You can know about Jesus, but you cannot know Jesus. Know about and know Jesus is two different terms. You can know about Jesus, right? But what about knowing Jesus? I know Jesus. Bible, not. எல்லாரும் ஆட்டு காமிங்க, எல்லாருக்கும் காமிங்க. நீங்க பைபிள் ஆடுறீங்க, திரும்பி காமிங்க, எல்லாருக்கும் திரும்பி காமிங்க. சந்தோஷம், நல்லா கரெக்டா திரும்ப பாப்பா. நல்லா திரும்பி காமிங்க, பைபிள் காமிங்க. அது எதுக்கு தெரியுமா அந்த பைபிள் அந்த பாப்பா கையில வச்சு காமிக்க சொல்றேன் நானு? இனிமே இப்படிப்பட்ட வாழ்க்கை நான் வாழ போறேன். இதை பிடித்து கொண்டு நீ வாழ்ந்தாதான் உனக்கு வாழ்க்கை. இதை பிடித்து கொண்டு நீ வாழ்ந்தாதான் நீ ஒரு பெரிய பலமான வேறா இருப்ப ஒரு வீட்டுக்கு. இதை விட்டு விட்டு நான் வாழணும்னு சொன்னா உன்னால நிச்சயமா வாழவே முடியாது. மடையன் சொல்லுவான் கடவுள் இல்ல. மடையன் சொல்லுவான் கடவுள் இல்ல. ஆனா ஞானி உள்ளவன் சொல்லுவான் கடவுள் இருக்கிறார். அவன் ஞானம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட இது எழுதி கொடுத்திருக்கிறாங்க. இதை நான் பிடித்து கொண்டு நான் என் வாழ்க்கையை நான் தொடங்குவேன். இதை பிடித்து கொண்டுதான் நான் வாழ்வேன். இதுல இருக்கிறது இந்த சொத்து, இதை நான் பிடித்து கொண்டுதான் என் சொத்தாகவே நான் வைத்துக் கொள்கிறேன். ஏன்னு கேட்டா இதுல இருக்கிற சொத்து உரிமை சொத்தா இருக்கின்றது. மற்ற சொத்தெல்லாம் பார்த்தனா அதெல்லாம் வீணா போற சொத்து. இது சொத்து நிலையான சொத்து. இந்த சொத்து உனக்கு எல்லாமே செயல்படக்கூடிய சொத்து. Hallelujah. You see, even if you have to become a little lady, understand me? You want to be a little lady. That means if you get becoming a married woman, you must be the root of the tree. Your husband will be the trunk of the tree, and the branches will be the children, and the fruits will be the grandchildren. So how strong must the roots be for it to hold the trunk? How strong must the roots be to hold the trunk? How strong should it be?
Very want to be strong? Huh? Take book of Proverbs chapter 31 from verse 10 onwards and read. Sit down. Sit and read. Chapter 31 verse 10 onwards. Hallelujah. Then you will see how strong you are. Hallelujah. எஸ்சாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். Hallelujah. 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 பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு தெளிவுபடுத்துறார், நம்ம எந்த அளவுக்கு நம்மளை தெளிவுபடுத்துகிறார். Hallelujah. 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 இந்த சின்ன பசங்க பார்த்து நம்ம நிறைய கத்துக்கலாம்ல. இந்த சின்ன பிள்ளைங்க பார்த்து நம்ம நிறைய கத்துக்கலாம். என்ன கத்துக்கலாம்? ஒரு சின்ன பொருளை வச்சுக்கின்னு எவ்வளோ ஆசைப்படுறாங்க பாரு அதை வாங்கறதுக்கு. நாம் ஒரு பெரிய பொருளை வச்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறதுக்கு நமக்கு எடுக்கிறதுக்கு தயாரே கிடையாது. இயேசு கிறிஸ்து சொல்லுவார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டறிவேன். பிள்ளை அப்பா கிட்ட மீன் கேட்ட நான் பாம்பா கொடுப்பாரு, ரொட்டி கேட்ட என்ன கல்லை கொடுப்பாரு. மோசமான பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க? நல்லதை தான் செய்வாங்க. நான் பரிசுத்தமான தேவன், என்னிடம் தூய் ஆவினர் கேட்ட நான் கொடுக்க மாட்டேனா? ஒரு ஸ்வீட்டுக்கு பின்னாடி என்ன கலாட்டா. அந்த ஸ்வீட்டாட்டு நம்ம எடுத்து யூஸ் பண்ண எவ்வளவு நல்லா இருக்கும். பரிசுத்தாவினை எடுத்து நம்ம நமக்குள்ள வச்சா எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும். ஹல்லேலூயா. ஜக்கரியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். மீண்டும் அவர் என்னிடம், செருபாபேலுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு இதுவே, உனது ஆற்றலாலும் அல்ல, வலிமையாலும் அல்ல, ஆனால் எனது ஆவியாலே ஆகும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆற்றலால் அல்ல, வல்லமையால் அல்ல, என்னோட ஆவியால் ஆகும் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆற்றலால் அல்ல, உன்னோட ஜெபத்தால எதுவுமே நடக்க போறது கிடையாது. நீ கத்துறதுனால ஒண்ணும் நடக்க போறது கிடையாது. ஆனா என்னோட ஆவியால எல்லாமே ஆகும் என்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா 33:3 என்ன சொல்லுகிறார்? நீர் என்னை மன்றாடு, இல்லாட்டி நீர் என்னை கூக்குரலிட்டு கூப்பிடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன், எட்டாத தூரத்துக்கு நான் உனக்கு ஞானத்தை கொடுப்பேன். உங்களுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? மாம்பெரும் செயல்கள் செய்வேன். ஹல்லேலூயா. do great things in you. மாம்பெரும் செயல்கள் நான் செய்வேன். ஹல்லேலூயா. இந்த மாம்பெரும் செயல்கள் ரொம்ப முக்கியமான விஷயத்தை பாருங்க. திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4. திருத்தூதர் பணி 2, 1, 2, 3, 4. பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவரும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். ஹல்லேலூயா. பெந்தெகோஸ்து நாளில் தூய் அவங்க உட்கார்ந்துக்கிட்ட பாருங்க, நல்ல கவனித்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார். ஒரு வாக்கு கொடுத்தார். இது லூக்கா பத்திரத்துல கடைசி வசனத்துல ஒரு வாக்கு கொடுத்தாரு. நீங்க ஜெருசலம்ல இருங்க, அங்கிருந்து கிளம்பி போயிடாதீங்க, அங்கேயே இருங்க. என்ன சொன்னாரு? அங்கேயே இருங்க. சொல்லுங்க, நான் அங்கதான் இருக்கிறேன். சத்தமா, நான் பொறுமையோட காத்துன்னு இருக்கிறேன். இப்ப அவங்களும் பொறுமையோட காத்துன்னு இருந்தாங்க. அது என்ன வரப்போது அவங்களுக்கு தெரியாது. நீங்களும் பொறுமையோட இருக்கிறீங்க, என்ன வரப்போது உங்களுக்கு தெரியாது. நம்ம படிச்சிட்டோம், ஆனா என்ன வரப்போது நமக்கு தெரியாது. அல்ல, அவங்களும் அப்படிதான். என்ன வரப்போது அவங்களுக்கு தெரியாது. நானும் அது மாதிரிதான். எனக்கு என்ன வரப்போது எனக்கும் தெரியல. ஹல்லேலூயா. என்ன வரப்போது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா நாம அங்க பொறுமையோட உட்கார்ந்து இருக்கிறோம், பயத்தோட உட்கார்ந்து இருக்கிறோம். என்னடா இது எதெல்லாம் பேசிட்டு போயிட்டாரு, என்ன பாரு என்னமோ பேசிட்டு போயிட்டாரு, என்னதான் பண்றது, பொறுமையோட காத்துன்னு உட்கார்ந்து இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா திடீர்னு ஒரு காத்து அடிச்சது. திடீர்னு ஆவியானவர் இறங்கி வந்தார்.
திடீர்னு எல்லாரும் மீது அக்னியின் வடிவத்துல எல்லாம் தலையில இறங்கி வந்தது. ஹல்லேலூயா. எல்லா வடிவத்துல உள்ள டப 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 டபன்னு வந்தது. எல்லாரும் வந்துட்டு பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் வெளியில வந்தாங்க. அந்த பயங்கி எல்லாமே ஓடி போச்சு. எல்லாம் போச்சு. அந்த அக்னி உங்க தலையில இருந்துச்சு. இவ்வளவுதான் சொல்றேன். உங்களை இல்ல, இவ்வளவுதான் சொல்றேன். அந்த அக்னி உங்க தலையில இருக்கு. கண்ணை மூடி கையை தூக்கி அந்த அக்னி உங்களுக்குள்ள எரிங்கி வரட்டும். அந்த அக்னி உங்களுக்குள்ள எரிங்கி வரட்டும். வல்லமே இறங்கி வரட்டும். அது பரிசுத்தமா இறங்குது, பலமா இறங்குது, வல்லமையோட இறங்குது. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அக்னி, ஃபயர், ஃபயர், பலமான அக்னி, பலமான அக்னி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அந்த அக்னி, அந்த பரிசுத்த அக்னி ஒருத்தர் மீது இன்னைக்கு இறங்கி வரும். அது எப்படி வரும்போது எனக்கு தெரியாது. ஆனா வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னார், நீ காத்து நிறு, நீ போ, நீ அங்க நில்லு, நீ அங்க உட்காரு. அது நடக்கும். என்ன நடக்க போகுது சொல்லுங்க, எனக்கு தெரியல. நான் கடவுள் இல்ல. ஹல்லேலூயா. நான் கடவுள் இல்ல. கடவுள் ஒருத்தர் தான். நான் கடவுள் இல்லை. ஆனா கடவுள் செய்ய பட போகிறார். ஹல்லேலூயா. என்ன ஒரு பிள்ளையாகவே மாற்ற போகிறார். இனிமே நான் கடவுளோட பிள்ளையா இருப்பேன். ஹல்லேலூயா. அவரோட ஐக்கியத்துல நான் நடப்பேன். எப்ப பார்த்தாலும் டாடி டாடி டாடின்னு நான் என்ன சொல்லுவேன் அடிக்கடி, அப்பா 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 அப்பான்னு. ஹல்லேலூயா. எப்ப பார்த்தா அப்பா அப்பா அப்பான்னு நான். ஹல்லேலூயா. அப்பான்னு சொல்லின்னு இருப்பேன் நான். அப்பா நான் சொல்லின்னு இருக்கும் போது யாருக்கு பெருமை? யாருக்கு பெருமை? மோட்சத்துல புதுகலம் கொண்டாட்டம் நடக்கும். காணாம போன ஆட்டுக்குட்டி திரும்பி வந்துருச்சு. காணாம போனவன் திரும்பி வந்துட்டான். மோட்சத்துல புதுகலம் கொண்டாட்டம் நடக்கும். வானதூதர்கள் கை தட்டுவாங்க. இயேசுக்கு பார்த்து கை தட்டுவாங்க. யாரால? இயேசு இன்னைக்கு என்ன தொட போகிறார், என்ன மாற்ற போகிறார், என்ன சுத்தமா மாற்ற போகிறார், என்ன சுத்தமாக மாற்ற போகிறார், எனக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க போகிறார். இனிமே இந்த பூமியில நான் நடக்கும் போது ஒளியாகவே நடப்பேன். இனிமே இந்த பூமியில நான் நடக்கும் போது உப்பாகவே நான் இருப்பேன். பயன்படுத்துற மாதிரி நான் இருப்பேன் இனிமே இந்த பூமியில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரைக்கும் பிரயோஜனம் இல்லாம இருந்தோம். இனிமே நாங்க பிரயோஜனம் உள்ளவர்களா இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயாராகவே இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். 20-21. கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார். இப்படி உட்கார்ந்துக்க. கடவுளை பெருமைப்படுத்தினார். உனக்கும் ஹோலி ஸ்பிரிட், தாம் ஹோலி ஸ்பிரிட் தான் சிரோன். அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஹல்லேலூயா. கடவுள் கொடுத்த வாக்கு நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார் என்பது அது நிச்சயம், அது உறுதி. ஏனென்றால் கடவுள் பொய் சொல்லவே முடியாது. கடவுள் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு என்பது கிடையாது. கடவுள் பொய் சொல்றதுக்கு நேரமும் கிடையாது. அதனால வாக்கு கொடுத்தவர் வாக்கு நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார் என்பது அது உறுதி. ஹல்லேலூயா. சொல்லுங்க, அது எனக்கு சத்தமா 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 நல்ல உரத்த குரல். இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. உனக்கு தான் இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. ஹல்லேலூயா. நேரத்தை பாக்குறேன், உனக்கு சேர்த்து தான். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இன்னைக்கு உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த வாக்குத்தத்தம், நான் மாந்தோர் மீதும் என் ஆவியை பொழிவேன். வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? கனவு காணுவாங்க. ஹல்லேலூயா. தீர்க்கதரிசனம் சொல்லுவீங்க, அந்நிய பாஷை பேசுவீங்க, பேய ஓட்டுவீங்க. எல்லா விதத்துல தேவனோட மகிமைக்காக நீங்க செயல்படுவீங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. என்ன சின்ன பசங்க ரெடியா இருக்கிறீங்களா?
எதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிறோம். கரெக்டா? என் பையன் வந்து 4 வயசு இருந்தான். ஃபுல் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. ஸ்கூலுக்கு போறான். 4 வயசுல இருந்து நர்சரிக்கு போறான். ஹோலி ஸ்பிரிட்டோட இருந்தான். ஹல்லேலூயா. நீங்களாம் என்ன வயசாகுது? எல்லாம் வயசான பசங்களா உட்காந்து, என்னை விட வயசு ஜாஸ்தி உங்களுக்கு. ஹல்லேலூயா. அதனால ரெடியா இருங்க. நான் பெற்றுக்கொள்வேன். சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்வேன், நான் பெற்றுக்கொள்வேன். ஏனெனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாதவர். மாந்தோர் மீதும் என் ஆவியை பொழிவேன் சொன்ன தேவன் இன்றைய நாள், இன்றைய மீட்பு, இன்றைய செய்யப்போகிறார், என்னுள் செயல்பட போகிறார். அவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 11:9-13 வரைக்கும் படிப்போம். லூக்கா 11:9-13 வரைக்கும் படிப்போம். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக் கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை உறுதி. ஹல்லேலூயா. நிச்சயமா எனக்கு, சத்தமா நிச்சயமா எனக்கு. எத்தனை பேர் அதை ஒத்துக்கிறீங்க? கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பாரா இல்லையா? கொடுப்பாரா? நிச்சயமா கொடுப்பாரா? நிச்சயமாவா? எத்தனை பேர் கை தூக்குறீங்க? நிச்சயமா எனக்கு கொடுப்பார். நிச்சயமா எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமா எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுல எந்த மாற்றமும் கிடையாது, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. நிச்சயமா எனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. நிச்சயமா எனக்கு கொடுப்பார். நிச்சயமா எனக்கு கொடுப்பார். சத்தமா ஹல்லேலூயா. எபிசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படித்துக் கொள்வோம். எபிசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிப்போம். மீட்பை தலைச்சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு யாரு? அவரு நமக்கு தலைவர். ஹல்லேலூயா. அவர் பேசின வார்த்தைகள் ஆவிக்குரிய வார்த்தைகள், அது எடுத்துக்கொண்டு நாம செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப கவனத்தோட கேளுங்க. அவரோட நாமத்துல நல்ல கவனத்தோட கேளுங்க. ஆவி என்ன வேணும்னு சொல்றீங்களா? எனக்கு எப்படி தெரியுமா வந்தது? எனக்கு எப்படி தெரியுமா எரிங்க வந்தாரு? சும்மா கையை தூக்கி ஒரு கத்துனேன். ஜீசஸ் யெஷுவா அப்படின்னு கத்துனேன். ஒரே கத்துதான். அவர் வாக்கு மாறாதவர். அவர் சொல்றார், நீ என்ன கூப்பிடு, நீ என்ன கூப்பிடு. நீ கூப்பிடும் போது அவர் நிச்சயமாகவே இறங்கி வருவார். இது மெட்டீரியல். நான் பாவி, நான் நல்லவங்க, நாங்க கெட்டவங்க, இதுவங்க அப்படின்னு கிடையாது. அவர் கொடுத்த வாக்கு, நீ என்னை கூப்பிடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவர் சொல்லுகிறார், நீ என்னை கூப்பிடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். நீ என்னை கூப்பிடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். பாருங்க, நாம கூப்பிட போறோம். என்ன தடணும்? பிறகு இது ஒரு அத்தாட்சி. நம்ம அவரை கூப்பிட போறோம். முழுமையா நாங்கும் போது அதை கூப்பிடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவர்கிட்ட என்ன செய்ய போறோம்? நம்ம ஒப்பு கொடுக்க போறோம். என்ன ஒப்பு கொடுக்க போறோம்? என்கிட்ட என்ன இருக்குது ஒப்பு கொடுக்கறதுக்கு? கடவுள்கிட்ட எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பாதிப்பு என்ன?
கொடுக்குறது கடவுள்கிட்ட இருக்குது. ஒரே ஒரு பாதிப்பு என்ன? எங்களோட இருக்குது 6 அறிவு. 6 அறிவு. அல்லேலூயா. அது என்னென்ன இருக்குது? என் கண்ணு, சொல்லுங்க, என் கண்ணு, என் மூக்கு, என் வாயு, என் காது, என் உணர்வு, அப்புறம் அடுத்தது பகுத்தறிவு. அல்லேலூயா. இதை நான் ஒப்பு கொடுக்க போறேன். இது நான் என்ன செய்ய போறேன்? நானு ஒப்பு கொடுக்க போறேன். இது நீ ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் உங்களோட பெரிய காரியங்கள் நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. நிச்சயம் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் செயல்படணும். ஆண்டவரே, நீங்க எனக்காக நீங்க நிச்சயமா செஞ்சு தீரணும். சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு நிச்சயமா செஞ்சு தீர்க்க. பாருங்க, நீங்க ஏதாவது பாருங்க, சும்மா உட்காந்து எனக்கு இது செய்யுங்க அது செய்யுங்க சொல்றாரு. ஆண்டவரோட ஆவி நீ பெற்றுக்கொண்ட பிறகு அது ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் நடக்கும். ஏன்னு கேட்டா பைபிளுக்கு தகும்படி என்ன சொல்றாரு? என்னுடைய நீதியும் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அனைத்து நானே உனக்கு சேர்த்து. என்னுடைய நீதியும் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரோட நீதியும் ராஜ்யம், அந்த தூய ஆவினரை முதல்ல பெற்றுக்கொள்ளுங்க. அப்போது மற்றது எல்லாமே அவர்களுக்கு சேர்த்து கொடுக்கும். அல்லேலூயா. மற்றது எல்லாமே சேர்த்து கொடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். 5 நிமிஷம் டைம் தரேன். நான் கண்ணை மூடி கை மார்பில் வைத்துக்கொண்டு உங்களை பத்தி நீங்க கடவுள்கிட்ட பேசுங்க. மற்றவங்க பத்தி தயவுசெய்து பேசாதீங்க. உங்களை பத்தி கடவுள்கிட்ட பேசுங்க. மற்றவங்க பத்தி நம்ம பேசக்கூடாது, மற்றவங்களை நம்ம நினைக்கவும் கூடாது. உங்களை பத்தி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்களை பத்தி ஆண்டவர்கிட்ட பேசுங்க. மற்றவங்க பத்தி பேசின்னு இருக்காது, உங்களை பத்தி பேசுங்க. ஹல்லேலூயா. 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 கைகளை மார்பில் வைத்துக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 10:18 தமக்கு தாமே நற்சான்று கொடுப்போர் அல்ல, மாறாக ஆண்டவரின் நற்சான்று பெற்றவரே ஏற்புடையவர் ஆவர். ஹல்லேலூயா. 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 எபேசியர் புத்தகம் 1 அதிகாரம் 13-14. 13-14. நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தி ஆகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.